வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா, கிவா வழியாக நிறையா பேருக்கு நிறைய சந்தேகம், நிறையா டவுட் இருக்குது. அது எல்லா டவுட்டையும் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர் கேரை எப்படி கான்டாக்ட் பண்ணி எப்படி பேசுகிறது அப்படி முதற்கொண்டு இந்த வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். கிவாவில் உங்களுக்கு டெர்மினேட் ப்ராசஸ் தெரியலை, இல்லை நான் சவுதி 3 மாதம் தான் இருக்குது, ப்ரொஃபஷனல் பீரியடில் இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி டெர்மினேட் பண்ணுறது, இல்லை நான் என்ன ஆர்டிக்கலை வச்சு நான் டெர்மினேட் பண்ணுறது, இல்லை எனக்கு இன்னும் 10 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது, இல்லை 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது, இல்லை 3 மாதம் கான்ட்ராக்ட் இருக்குது, 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது, நான் எப்படி டெர்மினேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் நிறையா டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ரூலை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட கிவா இருந்துச்சு அப்படின்னா சவுதிக்கு 12 மாதம் ஆச்சு, நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கணும்னு கிடையாது, மொத்தமாகவே சவுதிக்குள்ளே நுழைஞ்சி 12 மாதம் ஆச்சு, அதெல்லாம் 1 வருஷம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெர்மினேட் பண்ணி வேறு கம்பெனிக்கு போயிட்டே இருக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் வரும், ஒரு 30 நாள். அந்த நோட்டீஸ் பீரியட் நீங்கள் இருந்துட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகலாம். இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் இப்போ தான் வந்தேன், 3 மாதம் கூட அவ்வளோ 2 மாதம் தான் ஆச்சு, எனக்கு ப்ரொமோஷன் பீரியட் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிறீங்க. இது எல்லோரும் டவுட் இருக்க மாதிரி எனக்கும் டவுட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ டிஸ்பிளேல ஒரு நம்பர் ஓடும், இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மெயில் ஐடி தரேன். இந்த மெயில் ஐடியில் நீங்கள் இங்கிலீஷில் தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பினாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பினாலும் சரி, அவங்களே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த ப்ரொடக்ஷன் பீரியட் இருக்கிறவங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கான்ட்ராக்ட் போடாமல் நீங்கள் எப்படி டெர்மினேட் பண்ணி போக முடியும்? ஸோ அது ஒன்று டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுங்க, இல்லாட்டி ஃபோன் அடித்து கேட்டுங்க. மெயில் ஐடி இந்த வீடியோவில் வரும். ஓகேங்களா? அடுத்து நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு வேளை ஒரு வருஷம் ஆச்சு, நீங்கள் வேறு கம்பெனிக்கு போயிட்டீங்க, நீங்கள் டெர்மினேட் பண்ணிட்டீங்க. டெர்மினேட் பண்ண வரைக்கும் உங்கள் நோட்டீஸ் பீரியட் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மறுபடியும் 60 நாள் டைம் இருக்கும். அந்த 60 நாளுக்குள்ளே ஒன்று வேறு கம்பெனி நீங்கள் மாறிடணும், அப்படி இல்லையா நீங்கள் எக்ஸிட் வச்சு போயிடணும், இல்லை அதே கம்பெனியில் இருந்தணும். இதில் எதுவுமே செய்யலை அப்படின்னா உங்களுக்கு 60 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக குரூப் ஆகிடும், ஆப்ஷன்ஸ் ஒர்க்கு ஆகிடும். ஓகேங்களா? இது இல்லாமல் இப்போ நான் சொன்னது இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் support@kiva.sa இருக்குல்ல, அதுக்கு மெயில் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை தராங்க. நான் திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு ஜிமெயில் பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸ் தளம் இருக்குல்ல, அதாவது ட்விட்டரும்பாங்க, எக்ஸ் தளத்தில் போய் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பினாலும் அவங்க உடனே ரிப்ளை தராங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது, ரொம்ப அர்ஜென்ட்டாக உங்களுக்கு தெரியணும், நான் யார்ட்டையும் கேட்டு வரேன், எல்லோரும் தெரிலங்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மெயில் பண்ணிடுங்க, அவங்க உங்களுக்கு உடனே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதே மாதிரி நிறையா பேருக்கு கிவா சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கிவாவில் எந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி நீங்கள் டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஆர்டிக்கலுக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, கிவா சம்மந்தமாக நமக்கு நிறையா டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட கஸ்டமர் நம்பரும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன், அந்த கஸ்டமருக்கு ஜிமெயில் ஐடியும் சொல்லிட்டேன். இது இல்லாமல் எந்த இதை நீங்கள் டெர்மினேட் பண்ணணும், எந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு டெர்மினேட் பண்ண கரெக்டாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், இவ்வளவும் சொல்லிட்டேன். திரும்பி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கோ இல்லை ஃபோன் நம்பருக்கோ அடித்து கேளுங்க. இது யாருக்கு சந்தேகம் இருக்கோ அவங்களுக்காக மட்டும்தான். உங்களுக்கு கிவாவில் எந்த சந்தேகமும் ஃபோன் அடித்து கேளுங்க. சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இப்படி குரல் வாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.